ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 3 ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். அதில் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கங்களுடன் சொல்கிறேன், கவனிங்க. அதாவது 3 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு நண்பர் சொல்கிறாரு, நான் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, நான் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 3 பேருமே நண்பர்கள் தான், சரிங்களா? 3 பேருமே இந்த மாதிரி சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை கவனிங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ இந்த சென்டென்ஸ்ல உள்ள பார்ப்போம் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா, லெட்ஸ் சி அப்படின்னு சொல்லணும். லெட்ஸ் சி அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, அடுத்து யார் ஜெயிக்கிறாங்க இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஹூ வின்ஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த சென்டென்ஸில் உள்ள ஹூ அப்படிங்கிற வேர்டு எதை குறிக்குது அப்படின்னா, விச் பர்சன். இந்த ஹூ அப்படிங்கிற வேர்டு இருக்கிற இடத்துல திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம், அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கலாம், அல்லது திரு விஜய் அவர்களாக இருக்கலாம். இந்த 3 நபர்களில் ஒருவரை குறிக்கிறது இந்த ஹூ அப்படிங்கிற வேர்டு, அதாவது ஒன் அன்னோன் பர்சன். ஓகே, இப்போது இந்த வின் அப்படிங்கிற வேர்போட ஏன் எஸ் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, இது என்ன டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே ஹூ அப்படிங்கிற வேர்டு யாரோ ஒருவரை குறிக்கிறது. அப்போது ஒருவரை குறிக்கும் போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்போட எஸ் சேர்ப்போம். அந்த ரூல் தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்குது. ஓகே, இப்போது இதே சென்டென்ஸை லெட்ஸ் சி ஹூ வில் வின் இப்படி சொல்லலாமா அப்படின்னா சொல்லக்கூடாது. இது கம்ப்ளீட்லி ராங். அதாவது யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த சென்டென்ஸ் ஃபியூச்சர் மீனிங்கை குறித்தாலும் என்ன டென்ஸில் தான் சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா வெயிட் அண்ட் சி, அதாவது யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே சென்டென்ஸை இந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், சவால் விடுறதுக்கும் பயன்படுத்தலாம். அந்த 3 நண்பர்களும் சவால் விட்டுக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம்டா அப்படின்னு சவால் விடுறாங்க. அதுக்கும் இதே சென்டென்ஸ் தான், அதாவது லெட்ஸ் சி ஹூ வின்ஸ். அதாவது ஒரே சென்டென்ஸ் சவால் விடுறதுக்கும் பயன்படும், அதே மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம், ரிசல்ட்டை வெயிட் பண்ணி பார்க்கலாம், இதற்கும் பயன்படும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. யார் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்கூலில் மிஸ் ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்ககிட்ட. கேள்வி கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? யார் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மீனிங்லையும் சொல்லலாம். அல்லது இதே சென்டென்ஸை சவாலாகவும் விடலாம், அதாவது யார் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சவாலாகவும் சொல்லலாம். இரண்டுக்குமே ஒரே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சி பார்க்கலாம். அடுத்து யார் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறாங்க இது எப்படி சொல்கிறது? ஹூ ஆன்சர்ஸ் கரெக்ட்லி. ஹூ ஆன்சர்ஸ் கரெக்ட்லி. லெட்ஸ் சி ஹூ ஆன்சர்ஸ் கரெக்ட்லி. ஓகே, இப்போது இதே சென்டென்ஸை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யார் சரியான பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதை எப்படி சொல்கிறது? லெட்ஸ் சி. அடுத்து யார் சரியான பதில் சொல்கிறாங்க இதை எப்படி சொல்கிறது? ஹூ சேஸ் த ரைட் ஆன்சர். Who says the right answer? Let's see who says the right answer. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. யார் முதல்ல முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு போட்டி, அந்த போட்டியில் யார் முதல்ல முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதை எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சி. அடுத்து யார் முதல்ல முடிக்கிறாங்க இதை எப்படி சொல்கிறது? Who finishes first. Let's see who finishes first. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. யார் வேகமாக ஓடுறாங்கன்னு பார்க்கலாம். ஓட்டப்பந்தயத்தில் சொல்கிறாங்க. இப்போது ஓட்டப்பந்தயத்தில் யார் வேகமாக ஓடுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சி. அடுத்து யார் வேகமாக ஓடுறாங்க இது எப்படி சொல்கிறது? ஹூ ரன்ஸ் ஃபாஸ்டர். ஹூ ரன்ஸ் ஃபாஸ்டர். லெட்ஸ் சி ஹூ ரன்ஸ் ஃபாஸ்டர். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். யார் நல்லா பாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சி. அடுத்து யார் நல்லா பாடுறாங்க இது எப்படி சொல்கிறது? Who sings better. Who sings better. Let's see who sings better. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. யார் தைரியமாக பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சி. அடுத்து யார் தைரியமாக பேசுகிறாங்க இது எப்படி சொல்கிறது? Who speaks boldly. Let's see who speaks boldly. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க.
யார் நல்லா எழுதுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சென்டென்ஸ் எல்லாமே என்னது? ஒன்று சவால் விடுறது அல்லது ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கறது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் சி. அடுத்து யார் நல்லா எழுதுறாங்க, இதை எப்படி சொல்றது? ஹூ ரைட்ஸ் வெல். லெட்ஸ் சி ஹூ ரைட்ஸ் வெல். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. யார் இன்டர்வியூ கிளியர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் சி. அடுத்து யார் இன்டர்வியூ கிளியர் பண்றாங்க, இதை எப்படி சொல்றது? Who cracks the interview? Who cracks the interview? Let's see who cracks the interview. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. யார் செலக்ட் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் சி. அடுத்து யார் செலக்ட் ஆகுறாங்க, இது எப்படி சொல்றது? Who gets selected? Who gets selected? Let's see who gets selected. யார் செலக்ட் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. யார் மக்களின் நம்பிக்கையை வெல்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் சி. அடுத்து யாரு மக்களின் நம்பிக்கையை வெல்றாங்க, இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? ஹூ வின்ஸ் பீப்புள்ஸ் ட்ரஸ்ட். ஹூ வின்ஸ் பீப்புள்ஸ் ட்ரஸ்ட். லெட்ஸ் சி ஹூ வின்ஸ் பீப்புள்ஸ் ட்ரஸ்ட். ஓகே, இதோட த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சது. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, சவால் விடுறதுக்கும் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, இப்போது செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போது செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் எந்த மாதிரி சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சென்டென்சஸை கவனிங்க. நான் ஓடினேன் ஆனால் அதுக்குள்ளே பஸ் போயிடுச்சு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் வந்தேன் ஆனால் அதுக்குள்ளே நீ போயிட்ட. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் கால் பண்ணினேன் ஆனால் அதுக்குள்ளே நீ தூங்கிட்ட. இந்த சென்டென்சஸை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போது த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் வந்தேன் ஆனால் அதுக்குள்ளே நீ போயிட்ட. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்தேன், இது எப்படி சொல்கிறது? ஐ கேம். அடுத்து ஆனால் அதுக்குள்ளே நீ போயிட்ட, இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, பட் பை தென் யூ ஹேட் லெஃப்ட். பட் பை தென் யூ ஹேட் லெஃப்ட். இந்த சென்டென்ஸில் வந்து ஐ கேம் இது வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அடுத்து யூ ஹேட் லெஃப்ட் இது வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நம்ம எப்போ பயன்படுத்துவோம்? கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்தது அப்படிங்கிறத சொல்றதுக்காக நாம பயன்படுத்துவோம். அதே இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா, கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயலுக்கு முன்னாடியே ஒரு செயல் நடந்தது அப்படிங்கிறத சொல்றதுக்காக நாம பயன்படுத்துவோம். அதாவது நான் வந்தேன் எப்போ? பாஸ்ட்ல. ஆனா நீ என்ன பண்ணிட்ட? நான் வந்ததுக்கு முன்னாடியே நீ போயிட்ட. அப்போ ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு செயல் நடந்தது. அதை வந்து எப்போ பயன்படுத்தணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி சொல்லணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் ஓடினேன் ஆனா அதுக்குள்ள பஸ் போயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஓடினேன் எப்படி சொல்றது? ஐ ரேன். நான் ஓடினேன் எப்போ? பாஸ்ட்ல. ஓகே, அடுத்து ஆனா அதுக்குள்ள இதை எப்படி சொல்றது? பட் பை தென். ஓகே, அடுத்து பஸ் போயிடுச்சு. இதுவும் பாஸ்ட்ல நடந்தது தான். ஆனா எப்போ நடந்தது? நான் ஓடுறதுக்கு முன்னாடியே நடந்தது. அப்போ இதை வந்து என்ன டென்ஸ்ல சொல்லணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லணும். இது எப்படி சொல்றது? த பஸ் ஹேட் லெஃப்ட். த பஸ் ஹேட் லெஃப்ட். ஐ ரேன் பட் பை தென் த பஸ் ஹேட் லெஃப்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் கால் பண்ணினேன் ஆனா அதுக்குள்ள நீ தூங்கிட்ட. ஃபர்ஸ்ட் வந்து நான் கால் பண்ணுனேன் இது எப்படி சொல்றது? ஐ கால்ட். நான் கடந்த காலத்தில் கால் பண்ணுனேன் ஆனா அதுக்குள்ள நீ தூங்கிட்ட. அந்த கால் பண்ணுனதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிட்ட? தூங்கிட்ட. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? பட் பை தென் யூ ஹேட் ஸ்லெப்ட். பட் பை தென் யூ ஹேட் ஸ்லெப்ட். அப்போ ஐ கால்ட் இது வந்து என்னது? கடந்த காலத்தில் நடந்தது. யூ ஹேட் ஸ்லெப்ட் இது வந்து என்னது? அந்த கால் பண்ணுனதுக்கு முன்னாடியே நடந்த செயல். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ள டேட்டா காணாமல் போச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இது எப்படி சொல்கிறது? ஐ ஓப்பன் த ஃபைல். ஐ ஓப்பன் த ஃபைல். அடுத்து ஆனால் அதுக்குள்ள டேட்டா காணாமல் போச்சு இது எப்படி சொல்கிறது? பட் பை தென் டேட்டா ஹேட் டிஸப்பியர்டு. பட் பை தென் டேட்டா ஹேட் டிஸப்பியர்டு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் மொபைல் அன்லாக் பண்ணி பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் மறைஞ்சிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான்
மொபைலை அன்லாக் பண்ணி பார்த்தேன். இது எப்படி சொல்கிறது? ஐ அன்லாக்ட் மை மொபைல். ஐ அன்லாக்ட் மை மொபைல். இப்போது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஆனால் அதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் மறைஞ்சிடுச்சு. இது எப்படி சொல்கிறது? பட் பை தென் நோட்டிஃபிகேஷன் ஹேட் வேனிஷ்ட். பட் பை தென் நோட்டிஃபிகேஷன் ஹேட் வேனிஷ்ட். ஓகே, இப்போது ஐ அன்லாக்ட் மை மொபைல் பட் பை தென் நோட்டிஃபிகேஷன் ஹேட் வேனிஷ்ட். நான் துணி துவைச்சேன், ஆனால் அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் துணி துவைத்தேன். எப்படி சொல்கிறது? ஐ வாஷ்ட் க்ளோத்ஸ். ஐ வாஷ்ட் க்ளோத்ஸ். அடுத்து ஆனால் அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இது எப்படி சொல்கிறது? பட் பை தென் த ரெயின் ஹேட் ஸ்டார்டட். பட் பை தென் த ரெயின் ஹேட் ஸ்டார்டட். ஐ வாஷ்ட் க்ளோத்ஸ் பட் பை தென் த ரெயின் ஹேட் ஸ்டார்டட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் டின்னர் சமைச்சேன், ஆனால் அதுக்குள்ளே எல்லாரும் வெளியே சாப்பிட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் டின்னர் சமைச்சேன். இது எப்படி சொல்கிறது? ஐ குக்ட் டின்னர். ஐ குக்ட் டின்னர். ஆனால் அதுக்குள்ள எல்லோரும் வெளியே சாப்பிட்டாங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? பட் பை தென் எவ்ரி ஒன் ஹேட் ஈட்டன் அவுட் சைட். பட் பை தென் எவ்ரி ஒன் ஹேட் ஈட்டன் அவுட் சைடு. ஓகே, ஐ குக்ட் டின்னர் பட் பை தென் எவ்ரி ஒன் ஹேட் ஈட்டன் அவுட் சைடு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் புக்கை திறந்தேன், ஆனால் அதுக்குள்ளே பெல் அடிச்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் புக்கை திறந்தேன். ஐ ஓப்பன் டு த புக். அடுத்து ஆனால் அதுக்குள்ளே பெல் அடிச்சிடுச்சு. பட் பை தென் த பெல் ஹேட் ரங். பட் பை தென் த பெல் ஹேட் ரங். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் ரிப்போர்ட்டை முடிச்சிட்டேன், ஆனால் அதுக்குள்ளே பாஸ் கிளம்பிட்டாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ரிப்போர்ட்டை முடிச்சிட்டேன். இது எப்படி சொல்கிறது? ஐ ஃபினிஷ்டு த ரிப்போர்ட். ஐ ஃபினிஷ்டு த ரிப்போர்ட். அடுத்து ஆனால் அதுக்குள்ளே பாஸ் கிளம்பிட்டாரு. இது எப்படி சொல்கிறது? பட் பை தென் த பாஸ் ஹேட் லெஃப்ட். பட் பை தென் த பாஸ் ஹேட் லெஃப்ட். ஓகே, இதோட த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த தேர்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போது தேர்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் தோசை சுடுறேன், அதுக்குள்ளே நீ சட்னி அரைச்சிடு. ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் தோசை சுடுறேன். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஐ வில் மேக் தோசா. ஐ வில் மேக் தோசா. அடுத்து அதுக்குள்ள நீ சட்னி அரைச்சிடு. இது எப்படி சொல்கிறது அப்படின்னா மீன் வாயில் யூ கிரைண்ட் த சட்னி. மீன் வாயில் யூ கிரைண்ட் த சட்னி. இந்த சென்டென்ஸில் வந்து மீன் வாயில் அப்படிங்கிற வேர்டு வந்து எதற்காக பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னா இந்த மீன் வாயில் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னா அதே நேரத்தில். ஆனால் நம்ம பேசும்போது அதே நேரத்தில் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்த மாட்டோம் தமிழில். அதற்கு பதிலாக அதுக்குள்ள அப்படிங்கிற வேர்டு தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போது நான் தோசை சுடுறேன், அதுக்குள்ளே நீ சட்னி அரைச்சிடு அப்படின்னு அர்த்தம். நான் தோசை சுடுறேன், அதே நேரத்தில் நீ சட்னி அரைச்சிடு அப்படிங்கிற மீனிங். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் குளிச்சுட்டு வரேன், அதுக்குள்ளே நீ டிஃபன் ரெடி பண்ணு. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? நான் குளிக்கிற நேரத்தில் நீ என்ன பண்ணிடு? டிஃபன் ரெடி பண்ணிடு அப்படிங்கிற மீனிங். அதாவது இரண்டு செயலும் ஒரே நேரத்தில் நடக்குது, குளிக்கிறதும் டிஃபன் ரெடி பண்ணுறதும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் குளிச்சுட்டு வரேன். இது எப்படி சொல்கிறது? ஐ வில் டேக் ஏ பேத். ஐ வில் டேக் ஏ பேத். ஓகே, இந்த சென்டென்ஸை வந்து எந்த மாதிரி சொல்ல வேண்டாம் அப்படின்னா ஐ வில் கம் பேக் ஆஃப்டர் டேக்கிங் அ பேத். இந்த மாதிரி விரிவாக சொல்ல வேண்டாம். ஐ வில் டேக் ஏ பேத் அப்படின்னால என்ன மீனிங் தான்? நான் குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மீனிங் தான். ஓகே, அடுத்து அதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணிடு. இது எப்படி சொல்கிறது? மீன் வாயில் யூ கெட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. மீன் வாயில் யூ கெட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நான் குளிச்சுட்டு வரேன், அதே நேரத்தில் நீ என்ன பண்ணிவிடு? டிஃபன் ரெடி பண்ணிவிடு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் பாத்திரம் கழுவுறேன், அதே நேரத்தில் நீ என்ன பண்ணிடு? டேபிளை க்ளீன் பண்ணிவிடு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் பாத்திரம் கழுவுறேன். இது எப்படி சொல்கிறது? ஐ வில் வாஷ் த வெசல்ஸ். ஐ வில் வாஷ் த வெசல்ஸ். ஓகே, அடுத்து அதுக்குள்ள நீ டேபிளை க்ளீன் பண்ணிவிடு. ஓகே, இந்த சென்டென்ஸில் வந்து அதுக்குள்ள அப்படின்னா என்ன மீனிங்? அதே நேரத்தில், நான் பாத்திரம் கழுவுற நேரத்தில் நீ என்ன பண்ணிவிடு? டேபிளை க்ளீன் பண்ணிவிடு. ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது? மீன் வாயில் யூ க்ளீன் த டேபிள். மீன் வாயில் யூ க்ளீன் த டேபிள். ஓகே, இப்போ நம்ம பார்த்த 3 சென்டென்சஸ்க்குமே
பை தென் அப்படிங்கிற வேர்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் மீனிங் வந்து வேற மாதிரி வரும். எப்படி வரும் அப்படின்னா, இப்போ இதே சென்டென்ஸுக்கு நான் பாத்திரம் கழுவுறேன், அதுக்குள்ள நீ டேபிளே க்ளீன் பண்ணு. இந்த சென்டென்ஸை வந்து மீன் வாயில் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தி சொன்னீங்க அப்படின்னா இரண்டுமே ஒரே நேரத்தில் செய் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் பாத்திரம் கழுவுற நேரத்திலேயே நீ என்ன பண்ணு, டேபிளை க்ளீன் பண்ணு அப்படிங்கிற மீனிங். அதே இது ஐ வில் வாஷ் த வெசல்ஸ், யூ க்ளீன் த டேபிள் பை தென். இந்த மாதிரி பை தென் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தி சொன்னீங்க அப்படின்னா நான் பாத்திரம் கழுவி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிடு, டேபிளை க்ளீன் பண்ணி முடித்து விடு அப்படிங்கிற மீனிங் தரும். அப்போது மீன் வாயில் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தக்கூடிய எல்லா இடத்துலையும் பை தென் அப்படிங்கிற வேர்டும் பயன்படுத்தலாம். ஆனால் மீனிங் வந்து வித்தியாசமாகும். மீன் வாயில் அப்படிங்கிறது வந்து ஒரு செயலை செய்கிற நேரத்திலேயே இன்னொரு செயலை செய் அப்படின்னு சொல்கிறது. பைதன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் இந்த செயலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ அந்த செயலை முடித்து விடு அப்படிங்கிற மீனிங் தரும்.